வணக்கம். இந்த பதிவு எதுக்குன்னா, மரங்கள்லாம் நம்மக்கிட்ட பேசுமா? தன்னோட கஷ்டத்தை நம்ம மற்றவங்களோட பகிர்ந்துக்கிற மாதிரி மரங்களும் பகிர்ந்துக்குமா? அது எப்படி சொல்ல வருது அப்படின்றத பற்றி தான் சின்னதாக ஒரு கருத்து. இந்த முருங்கை மரம் பல வருஷத்துக்கு முன்னாடி வச்சுருந்தோம். சரியான காய்களை காய்க்கிறது கிடையாது. ஒரு சில காய் காய்ச்சாலும் அது நல்ல சுவையாக தான் இருக்கும். இந்த மரத்தை பல வருஷமாக பாதுகாத்து வந்தாலும் எங்களுடைய தேவைக்காக சின்னதாக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த மரங்கள்லாம் கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்குது. அதை எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிட்டிருக்கு. அதுக்காக இந்த மரங்களை எடுக்கணுன்ற ஒரு நீடு இருக்கும்போது இந்த மரத்தை எடுத்துக்கலான்னு முடிவு பண்ணியிருந்தோம். இதுக்கு முன்னாடி வர அது மிகப்பெரிய மாற்றத்தை எதுவும் தரல. எடுக்கக்கூடிய எண்ணமும் அதிகமாக இருந்தது. எப்போ நான் எடுக்கணும்னு நினச்சனோ அந்த மரம் என்ன நினச்சதுன்னு தெரியல. அதுக்கான பலனை இப்போ காட்டுது. நீங்களே பாருங்கள். இந்த மரத்தை வெட்டணுன்ற எண்ணம் ஒரு துளியும் வரல. ஏன்னா அதோட பலன் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. பார்க்குற எல்லா இடமும் காய்கள் தான் இருக்குது. மரம் ரொம்ப சின்ன மரமாக இருக்குது. ஏற்கனவே ஒரு சின்ன காற்றடிச்சதில் ஒரு பாதி உடஞ்சிருச்சு. மீதி இருக்கிற மரம் தான் இது. அதில் கொடுக்குற அந்த காய் கிட்டத்தட்ட எத்தனை கிலோன்றதே சொல்ல முடியாத அளவுக்கு வளர்ச்சி. எத்தனை கிலோ அறுவடை பண்ண முடியுன்றதே தெரியாத அளவுக்கு. இதில் இருந்து நாங்கள் இதுவரை ஒரு 10 முறைக்கு மேலே அறுவடை எடுத்துட்டோம். இருந்தாலும் இன்னும் அது குறைஞ்ச படே இல்லை. இப்போ அந்த மரத்தை எடுக்கிற எண்ணம் சுத்தமாக விட்டு போச்சு. நான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை, அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை மரத்தை எடுக்காமல் என்ன பண்ண முடியுன்றது தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். மரம் தன்னை பாதுகாக்க தன்னை நேசிக்கிறவங்களுக்கு எப்படி வெளிப்படுத்துன்றது இது ஒரு விதம் தானே.